பிசிஓஎஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா மெடிகேஷன் வைஸ் என்ன டயபெட்டிஸ்க்கு மெடிகேஷனோ அதை கொடுக்க ஆரம்பிப்பாங்க ரொம்ப அந்த முத்தி போனவங்களுக்கு. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டயட்டில் நிறைய மாற்றம் கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு வெயிட் மெயின்டெனன்ஸ் இல்லை வெயிட் ரிடக்ஷன் வரணும். யாரெல்லாம் அவங்க தேவையான ஐடியல் பாடி வெயிட்டை விட ரொம்ப ஹெவியாக இருக்காங்களோ அவங்க வெயிட்டை குறைக்கணும். ஸோ வெயிட்டை குறைக்க நம்ம கேலரி கண்ட்ரோல் கொடுக்கணும். இதை தவிர பார்த்திங்கன்னா டயபெட்டிக் டயட்டில் எப்படின்னா அந்த உணவில் நம்ம நிறைய நார் சத்து புரத சத்து இது முக்கியத்துவம் கொடுத்துட்டு நம்ம அரிசியை குறைச்சிடுவோம். அதுவும் வெள்ளை அரிசி பாலிஷ் ரைஸ் இது பச்சை அரிசியாக இருந்தாலும் சரி புழுங்கலரிசியாக இருந்தாலும் சரி இதை குறைவாக கொடுத்துட்டு ஜாஸ்தி மில்லட்ஸ் இல்லை சிறுதானியம் கொடுப்போம். ஸோ சிறுதானியம் எதெல்லாம் கொடுக்கலாம்? தினை கம்பு இது 2 பெஸ்ட்டு. ஏன்னா இது 2லையுமே வெளி தோல் இருக்குது. பட் கேழ்வரகு அப்படின்னு சொன்னாலே யூஸ்வலாக மாவில் தோசை போடுவாங்க இல்லை கஞ்சி பண்ணுவாங்க. அண்ட் இதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் கூட கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. அதனால கம்பு இல்லை தினை இது 2ம் பிரமாதம். பார்லி கூட சேர்த்துக்கலாம்.